வாழ்வில் முன்னேறுப்புக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டர் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது, நீங்கள் பல பேர் பார்த்துருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்காக தான் இதை நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா நம்ம நிறைய விஷயத்தை இதில் கவர் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த இண்டிகேட்டருக்கு யாருக்கெல்லாம் மெயினாக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பிகினர்ஸ், தென் இன்டர்மீடியட் ட்ரேடர்ஸ், யாரெல்லாம் வந்து டெக்னிக்கலி கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, இல்லைனா அவங்களுக்கே சில டவுட்ஸ் இருக்கும், இந்த இடத்துல எடுக்கலாமா வேணாமா, ஸ்டாப் லாஸ் அடிக்குமா அடிக்காதா, அந்த மாதிரியான சில டவுட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல இடத்துல ஓவர் ட்ரேடிங்கும் பண்ணுவாங்க, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோமோ என்ன ஏதுன்ற ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ரேலி கொடுத்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் இந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு ஒரு விதத்தில் பயனுள்ளதாக அமையும். ஓகேங்களா. ஸோ இதை எப்படி பயன்படுத்தணுமோ நம்ம முறையாக பயன்படுத்தினா நம்ம இதை நல்ல ஒரு ட்ரேடிங்கை கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். கூடவே உங்களுடைய ரிஸ்க் செட்டப் ப்ளஸ் டிசிப்ளினை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். அது ட்ரேடிங்கில் எப்பயுமே ரொம்ப முக்கியம். அது என்ன ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, டிசிப்ளின் கம்ஸ் ஃபர்ஸ்ட், கூடவே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட் பிளாங்காக பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ இதை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய லெவலுக்கு ஐடியாவும் சில பேருக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்கே ட்ரேடு எடுக்கலாம், எங்கெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுற விதமாக இந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு ஒரு விதமாக அமையும். இது முக்கியமாக வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டை பேஸ் பண்ணின ஒரு இண்டிகேட்டர் தான். மார்க்கெட்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. நான் அது என்ன இண்டிகேட்டர் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதை நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்மளால் இதை ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு என்னால் ஃபுல்லாக அது எங்கெல்லாம் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் ப்ரீவியஸ்லி இப்போ காட்ட முடியாது. ஏன்னா அப்கமிங் டேஸுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணும், டேட்டாஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ லெவல்ஸுமே சேஞ்ச் ஆகும். ஆனால் நமக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் அது எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றதை நம்மளால் கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக காட்ட முடியாது. ஸோ கரண்ட்லி என்ன ஆகியிருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டை நம்ம ப்ரீவியஸ் டேலேருந்து ரன் பண்ணும்போது, ஸோ எக்ஸாக்டாக இந்த டேலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த டேலேருந்து எனக்கு ரன் பண்ணும்போது எனக்கு லெவல்ஸ் எங்கே காட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாக்டாக இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே மார்க் பண்ணி தான் காட்டுச்சு. ஸோ அப்படி மார்க் பண்ணி காட்டுறப்போ நமக்கு கிளியர் கட்டாக ஐடியாஸ் இருந்தது. மார்க்கெட்டில் இந்த பக்கம் ஒரு ரிஜெக்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம இங்கேருந்து வந்து புட் சைடில் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா புட் சைடில் போக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த டைமில் நமக்கு இங்கே ஒரு டார்கெட் ஏரியாவும் வந்து இருந்தது. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு நல்லாவே வந்து நம்மளோட டார்கெட்டை அன்றைக்கி வந்து அடித்து முடிச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆனதுனால நமக்கு லெவல்ஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இது எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பேஸ் பண்ணதெல்லாம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டில் லோவர் ஹைஸை மார்க் பண்ணலாம், இந்த லோவர் லோ, ஹையர் லோஸ், ஹையர் ஹை. ஸோ இந்த மாதிரியான இடமும் நம்மளால் இது வந்து ஸ்பாட் பண்ணி நம்மளுக்கு காட்டிடும். ஸோ நம்ம ஒரு ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் பண்ணுறோன்னும் போது நமக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரையும் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்கே நடக்குது அப்படின்றத காட்டும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு புல்லிஷோடைய நமக்கு ஓபி ஏரியா, ஆர்டர் பிளாக் ஏரியா அண்ட் பேரிஷோட ஓபி ஏரியா எல்லாமே காட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஜோன்ஸ் தான். ஸோ அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்தது அப்படின்னா டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா பெருசாக இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக டைம் வந்து பத்தாது. ஸோ அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளலாம் வருதுன்னா மார்க்கெட் வந்து டவுன் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். அதே மாதிரி டவுன் சைடில் இங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ப்ளூ கலர் லைனு, ப்ளூ கலர் ஜோன். ஸோ இதெல்லாம் வந்து டவுன் சைட்லேருந்து நமக்கு மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, ஒரு ரிவர்சல் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். எதுலேயுமே வந்து 100% ஷுர் கிடையாது. பட் தீஸ் ஆர் தி ஜோன்ஸ். நம்ம இங்கெல்லாம் தான் வந்து உஷாராக இருக்கணும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸை அதுக்கேற்ற மாதிரி தான் பிளானும் பண்ணணும். ஸோ இங்கே ப்ரீமியம் இருக்கிறது வந்து ஸோ இதனால் ரொம்ப இது பண்ணி காட்ட முடியாது பெருசு பண்ணி. ஸோ அவ்வளோதான் இருக்குது. ஸோ இங்கே ப்ரீமியம்னு இருக்குது பாருங்கள். இது வந்து ஓவர்லி ஹை ப்ரைஸாக நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். மார்க்கெட் கரெக்டாக இந்த ரேஞ்சுக்கு வந்தது அப்படின்னா நம்ம ப்ரைஸ் அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு பையில் போகிறோன்னும் போது இங்கே போய் நம்ம பை பண்ணக்கூடாது. இங்கே போய் நம்ம ஒன்லி புட் ஆப்ஷன் சைட்லையோ இல்லைனா மார்க்கெட்டில் ஒரு செல் சைட்லையோ இருந்தால் மட்டும்தான் இங்கேருந்து டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே வச்சுட்டு வெயிட் பண்ணோன்னா நம்மளோட டார்கெட்ஸை இந்த ஈக்குவலிபிரியம் ரேஞ்சில் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா சப்போஸ் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணுதுன்னா கூட இங்கேயே கூட நம்ம புக் பண்ணலாம். இங்கேருந்து மார்க்கெட் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதே மாதிரி டவுனில் நமக்கு டிஸ்கவுண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டேவை கன்சிடர் பண்ணும்போது இப்போ நடந்த ப்ரீவியஸ்லி ஹிஸ்ட்ரியை நம்ம கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இதுதான் வந்து இருக்கிறதுலே டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். ஸோ இந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் மார்க்கெட் இருக்குன்னும் போது இங்கேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஏதாவது கேண்டில் வந்ததுன்னா நம்ம தாராளமாக கால் சைடில் ஒரு ட்ரேடு எடுக்கலாம்.
ஒரு லாங் பொசிஷன் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஃபிட்ஸை வந்து இந்த ஈக்குலிபிரியம் ரேஞ்சு இதோ இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டு கலராக இருக்கும். ஸோ கலர்ஸ் நீங்கள் டார்க் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட டார்கெட்டை புக் பண்ண ஆரம்பிச்சுட்டு தென் பேலன்ஸை நம்ம ட்ரையல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். மார்க்கெட்டில் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி ஒரு ட்ரேடிங்கை எடுக்கிறதுக்குமே ஈஸியாக தான் இருக்கும். கூடவே உங்களுக்கு டெக்னிக்கல்ஸ் எல்லாமே தெரியணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரியணும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னும் நல்ல ட்ரேட் எடுத்துகிட்டு போகணுன்னா நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. விருப்பப்படுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு யூடியூப்லேயே நிறைய சோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து அதெல்லாம் பார்த்துட்டு நிறையவே கற்றுக்க முடியும். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ட்ரெண்டை எப்போ உடச்சி வேறு மாதிரி அதோட கேரக்டர் மாற ஆரம்பிக்குதோ அதுதான் வந்து நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னும் போது அந்த ஸ்ட்ரக்சரே நமக்கு உடஞ்சி மறுபடியும் மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகி போகணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுது அப்படின்றது அர்த்தம். அதான் வந்து பிஓஎஸ், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம். ஸோ ரொம்ப சிம்பிளாக டப்புன்னு முடிச்சிருக்கேன். நீங்கள் திரும்ப உங்களுக்கு புரியலனா கூட ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வீடியோவை ரீவைண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்மளால் என்னெல்லாம் பார்க்கலாம் வேறுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை பார்க்க முடியும், ப்ரீவியஸ் டே லோ பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே ஸ்ட்ராங் ஹைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வேர்டு கொஞ்சம் குட்டியாக இருக்குது. நீங்கள் உங்கள் இண்டிகேட்டர் ஆன் பண்ணிங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வீக் லோன்னு இருக்குது. இந்த லோ வந்து வீக்காக இருக்குது, ஸோ உடையிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸ்ட்ராங் ஹைன்னு இருக்குன்னா இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மறுபடியும் டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வீக் லோவாக இருக்கிற பட்சத்தில் இந்த லோ எப்போ வேணாலும் பிரேக் பண்ணி நமக்கு அடுத்த கட்ட டவுனுக்கு போகலாம். ஸோ பிடிஎல்னு இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் டேவோட லோவை குறிக்குது. ஸோ நம்ம நார்மலாக ஒரு ஜோன்ஸை மார்க் பண்ணியும் நம்மளால் மேனுவலி வந்து ட்ரேடை ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ண முடியாதவங்களுக்கு தான் இந்த இண்டிகேட்டர் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டரில் நமக்கு எஃப்இஜி எல்லாமே இருக்குது, ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எல்லாமே இதில் ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இப்போதைக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு 27th அன்றைக்கி ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து ப்ராப்பராக இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபேர் வேல்யூ கேப்புக்கான ஏரியா. ஸோ மார்க்கெட் ஒரு வேளை இந்த டே வந்து கொஞ்சம் நான் ஸ்டாப்பாக டவுன் போயிருக்கு. சப்போஸ் நமக்கு திரும்ப இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாலும் நம்ம புட் சைடில் தான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கணும். அதாவது செல்லிங் சைடில் தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கணும். கன்சிடர் பண்ணால் நமக்கு அங்கேருந்து வந்து ப்ராஃபிட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸஸை உங்களோட கேண்டில் ஸ்டிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைக்கணும், ஜோன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸஸை நீங்கள் வச்சாகணும். ஸோ இது என்ன இண்டிகேட்டர் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் டேப்குள்ளே போயிடுங்க. போயிட்டு ஸ்மார்ட் மணி லக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வரும் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ், எஸ்எம்சி, பை, லக்ஸ், ஆல்கோன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இவங்களோட இந்த இண்டிகேட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே உங்களோட அக்கௌண்ட்டில் இது ஆட் ஆகிடும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வர ஆரம்பிச்சிடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இண்டிகேட்டர் செக்ஷனில் போயிட்டு இங்கே உங்களுக்கு செட்டிங்ஸ் மெனு இருக்கும். ஸோ செட்டிங்ஸோட ஐக்கான் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய என்னேபிள் பண்ணாத ஆப்ஷன்லாம் போயிட்டு என்னேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வீக்லியும் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். வீக்லி எடுத்துட்டால் வீக்லி போயிடும். அதாவது வீக்லியோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்காட்டும். இப்போ டெய்லி எடுக்கிறேன், இங்கே இருக்கிறதுக்கான போய்டும் பாருங்கள். டே ஹை, ப்ரீவியஸ் டே ஹை இருக்கா? ஸோ இதை நம்ம எடுத்து பார்ப்போம். எடுத்தால் நம்ம இங்கே போயிடுச்சு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம வச்சா திரும்ப வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேணான்றதை நீங்கள் உங்களுக்கு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை டிஃபால்ட்டாக வேணுனாலும் நீங்கள் ரீசெட் டு டிஃபால்ட்டு கொடுத்தீங்கன்னா, ரீசெட் செட்டிங் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக இதை ஓரளவுக்கு இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கலர்ஸ் சேஞ்ச் ஏதாவது பண்ணணும், இப்போ புல்லிஷோட ஓபியை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே கலர்ஸ் இருக்குது, இதை போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா புல்லிஷோட ஆர்டர் பிளாக் ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்டர்னல் ஓபி ஏரியா. ஸோ அதே மாதிரி புல்லிஷ் ஓபியும் இங்கே இருக்குது. நீங்கள் இதுலேயும் வேணால் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு இண்டிகேட்டர். என்னால் ப்ரீவியஸ்லி காட்ட முடிஞ்சதுன்னா நான் இந்த டேஸ்லேயும் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இந்த செட்டப்ஸை மட்டும் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னால் எனக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறதுக்கான, இந்த லோவை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பிரேக் பண்ணால் இது ஒரு டார்கெட்டாக இருக்கும். தென் ப்ரீவியஸ் வீக்கோட லோ, இந்த இடம் வந்து எனக்கு ஒரு டார்கெட் ரேஞ்சாக அமையும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற செட்டப். மார்க்கெட் இந்த ரேஞ்ச் ஆர் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்ற பட்சத்தில் இங்கேருந்து டவுன் வந்தாலும் நம்ம டவுன் சைடில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்னா இது வந்து நமக்கு வீக் லோ. ஸோ அப்படி லோ வீக் அந்த இடத்துல ப்ரெஷர் வந்து நமக்கு லோவாக இருக்கிற காரணத்தினால நமக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் நமக்கு பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது.
ஒருவேளை எனக்கு டைரெக்டாக நாளைக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட், மண்டே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் டைரெக்ட்லி இந்த பிளேசஸ்லாம் வருது அப்படின்னால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ரிஜெக்ஷன் எதாவது ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஒன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கேருந்து புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் தென் டார்கெட். இன்கேஸ் மார்க்கெட் நமக்கு நான் ஸ்டாப்பாக மேலே போகுதுன்ற பட்சத்தில் நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இங்கேருந்து இந்த ரேஞ்சஸ் வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட்ஸ் இருக்க போது இங்கே ஏதாவது ரிஜெக்ஷன் வர பட்சத்தில் நம்ம புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். 1 செகண்ட் டவுன் வரும். ஸோ இது வந்து அக்கார்டிங் டு மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை பொறுத்து தான். ஸோ இப்போதைக்கு இருக்கிற நம்மளுடைய அனாலிசிஸ் படி இப்படி தான் நமக்கு காட்டிகிட்ருக்கு. ஸோ இதில் நம்ம எப்படி வேணாலும் வந்து மார்க்கெட்டோடைய டெக்னிக்கல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, மார்க்கெட்டோட மூவ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். இன்னும் பெரிய டீட்டெயில்டாக போனால் வீடியோஸ் ரொம்ப பெருசாக போகும், பல மணி நேரம் தேவைப்படும். இது எல்லாத்தையும் நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பாருங்கள். ஓகே, இதை பற்றின இன்னும் டீட்டெயில்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும், அப்கமிங் செஷன்லேயும் இது எப்படிலாம் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம இது அடுத்தடுத்த டேஸில் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகிருக்கு, எந்தெந்த ஜோனில் எப்படியெல்லாம் போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பாய்.